ஐபிஎல் 2026 5th மேட்ச்சுங்க. நம்ம டெல்லி கேபிட்டல்ஸ் லக்னோ சூப்பர் ஜெயின்ட்ஸ் என்ன மாதிரியான ஒரு மேட்சாக இருக்க போகுது அப்படின்னு வந்து பார்த்தோம்னா, நம்ம லக்னோ சூப்பர் ஜெயின்ட்ஸ் ஓப்பனிங்கில் பேட்டிங் வந்தாங்க. மிச்சல் மார்ஸ் அண்ட் ரிஷப் பண்ட் ஓப்பனிங்கில் வந்தாங்க. நம்ம ரிஷப் பண்ட் ஒரு ஃபெயில்டு ஆகிட்டார்னே சொல்லி ஆகலாம். மிச்சல் மார்ஸ் 35 ஆடி இருந்தார். அதுக்கப்புறம் வந்து ஏடன் மார்க்கரம், மாயிஸ் பதோனி, நிக்கோலஸ் பூரன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட மிடில் ஆர்டர் அண்ட் டாப் ஆர்டர் எல்லாருமே சரிஞ்சாங்க. அப்துல் சமத்தும் அண்ணா ஷபாஷ் அகமது இருந்தாங்க. அவங்களோட ஒரு பார்ட்னர்ஷிப் போட்டு ஓரளவுக்கு டீமோட ஸ்கோரை 141 அப்படிங்கிற மாதிரி எடுத்துகிட்டு வந்தாங்க. இவங்களோட பேட்டிங் இந்த அளவுக்கு கொலாப்ஸ் ஆகிறதுக்கு முக்கியமான காரணம் பார்த்தீங்கன்னா லுங்கி இங்கடி அண்ட் நட்ராஜன் அண்ட் குல்தீப் யாதவ் இவங்க மட்டுமே சேர்த்து ஒரு 8 விக்கெட்ஸ் எடுத்துட்டாங்க. 3 பேருமே டீமை வந்து பவர் பிளேலேயே பாதி காலி பண்ணிட்டாங்கன்னே சொல்லி ஆகலாம். அந்த மாதிரியான ஒரு மேட்ச் பர்ஃபார்மன்ஸை கொடுத்தாங்க நம்ம டெல்லி கேபிட்டல்ஸ். ஓரளவுக்கு டீமோட ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 141க்கு 10 விக்கெட்ஸ்க்கு 18 ஓவர்லேயே அவங்க முடிச்சிட்டாங்கன்னு சொல்லி ஆகலாம் நம்ம டெல்லி கேபிட்டல்ஸ். அடுத்து டெல்லி கேபிட்டல்ஸ் பேட்டிங் வந்தாங்க. கேஎல் ராகுல் ஃபர்ஸ்ட் பால் டக்கானாருங்க. மிகப்பெரிய ஒரு ஷாக்கிங் ஏற்படுத்துச்சுன்னே சொல்லி ஆகலாம் நம்ம டெல்லி கேபிட்டல்ஸ் ஃபேன்ஸுக்கு. அதுக்கப்புறம் வந்து பது நிசங்காவாக இருக்கட்டும், நிதிஷ் ராணாவாக இருக்கட்டும், எல்லாருமே விக்கெட்ஸ் விட்டுட்டே இருந்தாங்க. ஆஹா, லக்னோ சூப்பர் ஜெயின்ட்ஸ் கேமுக்குள்ளே வராங்க அப்படின்னு நினைக்கும் போது தான் சமீர் ரிசிவியும் அண்ட் ஸ்டப்ஸும் ஒரு பார்ட்னர்ஷிப் போட்டாங்க. பாருங்கள், அங்கே தாங்க மேட்ச் எடுத்துகிட்டு போனாங்க. சூப்பரான ஒரு பார்ட்னர்ஷிப் போட்டாங்க. அந்த ஸ்கோர் எடுத்துகிட்டு போனாங்க. ஆனால் ஸ்லோவாக ஆடி ஒரு 17 ஓவர் வரைக்கும் எடுத்துகிட்டு போய் 145ன்னு அவங்க மேட்சை முடிச்சு வச்சாங்க. ஹெட்ஸ் அப், நல்ல ஒரு விக்கெட் பவுலிங்கே போட்டோம். அதுக்கப்புறம் நம்ம எல்எஸ்சி ஜெயிலேருந்து பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு யாரும் விக்கெட்ஸ் எடுக்க முடியல. பிரின்ஸ் யாதவ் மட்டும் 2 விக்கெட்ஸ் எடுத்தார். முகமது ஷமி ஒரு விக்கெட்ஸ் எடுத்தாருங்கிறது குறிப்பிடத்தக்கது. இதில் மேன் ஆஃப் த மேட்ச் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட சமீர் ரிஸ்வி தாங்க.